கமல் இல்லாத பிக் பாஸ் சீசன் 8 எப்படி இருக்கும்? மீண்டும் வர சீனியர்ஸ் விஜய் டிவியினுடைய புது டெக்னிக் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை ஜெயம் ரவியுடைய விவாகரத்து அண்டு மணிமேகலினுடைய சுயமரியாதை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆக்கிரமிச்சிட்டு இருந்துச்சு. அதை ஓரங்கட்டுற வகையில் இப்போ ட்ரெண்டிங்கில் இடம் பிடிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு பிக் பாஸ் சீசன் 8. ஸோ 7 வருடங்களாக கமலஹாசன் தாங்கி பிடிச்சிட்டு வந்த இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதியினுடைய கைக்கு வந்திருக்குது. இதுவே ஒரு புது உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் அது மட்டும் போதாது, இந்த முறை எதனா புதுசாக பண்ணால் மட்டும்தான் டிஆர்பியை தக்க வச்சுக்க முடியும். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட விஜய் டிவி பார்த்தீங்கன்னா இப்போ புது டெக்னிக் மூலியமாக ரசிகர்களை கவர்றதுக்கு முடிவு பண்ணியிருக்குது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இத்தனை சீசன்களாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சீனியர் போட்டியாளர்களை ஒரு விவாத மேடைக்கு அழைச்சிருக்கிறாங்க விஜய் டிவி. இவங்க ஒரு பக்கமும் பிக் பாஸை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர ரசிகர்கள் ஒரு பக்கமும் அப்படிங்கிற மாதிரி இந்த விவாதம் நடைபெற இருக்குது. இதில் ரசிகர்களினுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்குமே சீனியர் பிக் பாஸ் போட்டியாளர்கள் வந்துட்டு பதில் சொல்ல இருக்கிறாங்க. ஸோ அதன்படி இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத், தாமரை செல்வி, சுரேஷ் சக்கரவர்த்தி, ஸோ இவங்களுடைய பெயர்கள் எல்லாமே அடிபட்டு இவங்க கலந்துக்கிறாங்க. அண்ட் இதோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு வர நிலையில் இந்த வார இறுதியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவும் இருக்குது. அண்ட் இதன் மூலியமாக பரபரப்பை ஏற்படுத்திட்டு வர இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான ப்ரொமோஷனையும் பார்த்தீங்க, அதாவது ப்ரோமோ வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி வந்துட்டு சீக்கிரமே ஷேர் பண்ணியிருக்குது. அண்ட் இப்போது போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சில எதிர்பாராத பிரபலங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வர இருக்கிறாங்களாம். அதுலேயும் மணிமேகலை விவகாரத்தினால இப்போ விஜய் டிவியினுடைய இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகியிருக்குது. அதை போக்குற விதமாக ஒரு போட்டியாளர் உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.